படுமா இம்மட்டும் நடத்தின தேவா என்னை இனிமேலும் நடத்திடுவீரே தேவா உம்மை நம்புகிறேன். எபிரேயர் 8:6 ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் சாதிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரியர் இருந்து கொண்டிருக்கிறார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் எல்லாரும் சேர்ந்து படியுங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். 7ஆம் வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. 8ஆம் வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நாம் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த இடத்துல முதலாம் உடன்படிக்கை 2ஆம் உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. விசேஷித்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இவைகளை எல்லாம் கூட்டி கழித்து விசேஷித்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே பெட்டர் கவனன்ட். கவனன்ட் என்றால் உடன்படிக்கை. பெட்டர் கவனன்ட் என்று சொல் விசேஷித்த உடன்படிக்கை. நன்றாக கவனியுங்கள். ஏன் இந்த விசேஷித்த உடன்படிக்கை நமக்கு பண்ணப்படுகிறது என்று சொல்லி உடன்படிக்கை ஆர்டர் பண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை மறுபடியும் படிக்கிறோம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லை. அப்போ முதலாம் உடன்படிக்கை பிழையாகி போச்சு. அல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கை பிழையாகி போச்சு. அதனாலதான் இப்ப அடுத்த 2ஆம் உடன்படிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 2வது உடன்படிக்கைக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், எந்த தோல்வியும் எண்ணிட வேண்டாம், வாக்குகளையும் கேட்கிட வேண்டாம், வாக்குகளையும் கேட்கிட வேண்டாம். Yeah.
முந்தின உடன்படிக்கை பிழை உள்ளது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அதை எடுத்து வரிசையாக நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா வரிசையா நமக்கு தெரிந்து போயிடும். அந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ற அந்த வார்த்தையை இணைத்து சொல்லுகிற வசனம் 40வது வசனம். படியுங்க. எபிரேயர் 11:40. எபிரேயர் 11:40. எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை எல்லாரும் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்தார். அதாவது பூரணராகும்படியாகத்தான் அவர் விசேஷித்த உடன்படிக்கையை நியமித்தார். அது நம்மை அல்லாமல் என்றால் புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை, மணவாட்டி சபை அல்லாமல் அந்த பழைய ஏற்பாட்டு சபை பூரணராக முடியாது என்பதை தேவன் என்ன செய்தார்? நியமித்தார் என்றால் முன்னதாகவே வைத்தார். நன்றாக வேத பாடத்தோடு கூடிய தேவ செய்தி தெளிவாய் கவனிக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும். 40வது வசனம் மறுபடியும் படிப்போம். அவர்கள் நம்மை எல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். முன்னதாகவே நியமித்தார்னா பின்வரும் காரியங்களை முன்னறிந்த தேவன் அப்படி செய்தார். அதே வசனத்தை அப்படி அடையாளம் வைத்துவிட்டு மறுபடியும் எபிரேயர் 8:6 படிங்க. முதல்ல படித்த அதே வசனம். இவரோ இயேசு கிறிஸ்துவோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு, விசேஷித்த வாக்குத்தத்தம், விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு ஆசாரியன், பழைய ஏற்பாட்டு ஆசாரியன், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, முந்தின உடன்படிக்கை, பிந்தின உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை, பெட்டர் கவனன்ட். God want to give us better covenant through the name of Jesus, through his son Jesus. அவருடைய குமாரன் மூலமாக கொடுக்கும்படியாக pre-planning God, முன்னதாகவே பிளான் பண்ண தேவனாக வருகிறார். இப்ப இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ல, ஏன் இதை ஏற்படுத்தினார்னு கேட்டா, இதெல்லாம் 13ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த முதலாம் உடன்படிக்கை பிரபலமில்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்போ முதலாம் உடன்படிக்கை பிழை விழுந்தா போச்சுன்னு அர்த்தம். முதல்ல தப்பாகி போச்சு, அதனாலதான் ரைட்டு போடுறாரு. எப்படி தப்பாகி போச்சு, எப்படி ரைட்டு போட்டாரு, எப்படி தப்பா உள்ளதை செயல்படுத்தினாரு சொன்னா தப்பா உள்ளதை கவனிக்கணும். அப்பதான் நம்ம சரியா உள்ளதையும் புரிஞ்சுக்கிற முடியும். அதான் எபிரேயர்ல வரும் பொழுது அந்த விசேஷித்த நன்மையான வந்து தேவன் நமக்கு முன்னதாகவே நியமித்தாருன்னா தெரியும். பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போதே பெற்றோருக்கும் தெரியும், அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியருக்கு தெரியும், கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியும். சில பிள்ளைகள் ஃபெயிலாகும், சில பிள்ளைகள் பாஸ் ஆகும். ஆனா அது முன்னதாகவே தெரிந்திருக்கிற உலக வெளிப்பாடு. ஆனால் தேவனுடைய வெளிப்பாடு ஆதாம் காலத்திலிருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து ஆண்டவர் அடுத்து உடன்படிக்கையின் தேவனாக உடன்படிக்கை செய்யக்கூடிய ஜனங்களை பார்த்தார். இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு விரோதம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா. 8ஆம் வசனம் பாருங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அடுத்தது பாருங்க 11 விசுவாசத்தினாலே சாராள். இப்படி பேரெல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க. இவங்கெல்லாம் உடன்படிக்கையிலே அவர்கள் விழுந்து போனவர்கள், பிழை உள்ளதாய் மாறிவிட்டது. அவர்களாலே மனிதனுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியாதவர்களாய் போனார்கள். அப்படியே படுத்துக்கிட்டு வரும் பொழுது விசுவாசத்தினாலே ஈசாக்கு என்று சொல்லி வரும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் 17ஆம் வசனத்துல. அப்படியே விசுவாசத்தினாலே ஈசாக்கு
இப்படி படித்துக்கொண்டு 20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு, 21 விசுவாசத்தினாலே யாக்கோபு, 22 விசுவாசத்தினாலே யோசேப்பு, இப்படியே 24 படிங்க விசுவாசத்தினாலே மோசே. அடுத்தது 31 படிங்க விசுவாசத்தினாலே ராகா, 32 படிங்க நான் என்ன சொல்லுவேன், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பிழைகள் காணப்பட்டது. அதாவது அவர்கள் நிலைநிறுத்த முடியாமல் போனார்கள். உடன்படிக்கை எப்படி முடிந்து புதிய உடன்படிக்கை வந்ததோ அதுபோல இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கை செய்தவர்களாக அதனுடைய பங்கிலே பங்கு பெற்று ஒரு புதிதான ஜீவியத்துக்குள்ளே போக வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வந்து நேரம் 10ஆம் கிளாஸுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். வேற 10ஆம் கிளாஸ் படிச்சு 8ஆம் கிளாஸுக்கு வந்து 5ஆம் கிளாஸுக்கு வந்து கிண்டர் கார்டனுக்கு வந்தா எப்படி நேர போய் கீழே வந்த மாதிரி அப்படிதான் அப்படியே உள்ள பரிசுத்தவாணி காணப்படுதெல்லாம் கவனிங்க. கர்த்தர் நோவாவோட உடன்படிக்கை பண்ணார். அவர் நற்காடா மாறி போனார். டேட்ஸ் பைபிள்ல அழகா எடுத்து போட்டிருக்காங்க. நோவாவோட உடன்படிக்கை பண்ணாரு. 8 பேர் பட்டணம் மேல விழுந்தாங்க. அப்படியே சமவெளியிலே வருவதற்கு முன்னே மலைச்சரிவிலே வந்து திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினார்கள். ஐயா நல்லா சுகமாக அடையும் பொழுது ஏராளம் திராட்சை ரசத்தை குடிச்சு போட்டார். நல்லா கவனிங்க. திராட்சை ரசத்தை குடிச்சு 2வது போச்சு. இப்போ அதனால அவருக்கு வஸ்திரம் கலைஞ்சு போனதே தெரியல. கானான் என்ன செய்தான், தன்னுடைய பிரதர்ஸை கூப்பிட்டு அப்பா அவர் நிர்வாணமா கொடுத்திருக்காருன்னு சொன்னான். வஸ்திரம் விலகி போச்சு. கடைசியில அப்பா பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர் அப்பாவே பிள்ளைக்கு முன்னே கேவலப்பட்ட நிலையாகி போச்சு. இந்த நிலையில அந்த உடன்படிக்கையின் தேவன் நோவாவோட உடன்படிக்கை பண்ணினாரு. அந்த உடன்படிக்கை நிலைநிறுத்த முடியாத ஒரு குடிப்பழக்கம் இருக்க வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் பூரணமாக போக முடியவில்லை. அவர்கள் மேலும் இருந்து கீழே வந்து எப்படி 6வது மேல இருந்து கீழே வந்தாரா அது வாழ்க்கை தரத்திலையும் கீழே போயிடுச்சு. அதாவது வாட் இஸ் கவர்னன்ட், வாட் இஸ் கன்ஃபார்ம் பிளஸ்டிங் அப்படின்னு சொல்றது விட there are so many lessons in characters. அதாவது அவருடைய குணாதிசயங்களில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே தான் புதிய உடன்படிக்கை தேவைப்படுது. இப்போ பழைய உடன்படிக்கை ஒரு ஆளுங்களை போட்டு பார்த்துக்கிட்டு வருகிறோம். பார்க்கும்போது என்னாச்சு, பழைய உடன்படிக்கை நோவான ட்ரங்கார்ட் ஆகி போனார். ஆக அடுத்து கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்லி சபிச்சாக்குங்க. கவனிங்கம்மா, வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமா, அல்லேலூயா. கடைசியில என்னாச்சு, நோவாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியல. நோவாவுடைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. அவர் கர்த்தருடைய வசனத்தின்படி எல்லாம் கீழ்பிடித்து பேழையை கட்டினாரு. குடும்பமா 8 பேர பேழைக்குள்ள போனாங்க. எல்லாம் சரிதான். பின்னால வாழ்க்கையிலே ஒரு தரக்குறைவு ஏற்பட்டபடி தான் மனுஷன். பழைய பாட்டை எல்லாம் அப்படித்தானே இருப்பாங்க. ஐயா, நோவாவை மாதிரி எடுக்க முடியுமா? நோவாவை மாதிரி எடுத்தா நம்ம பூரணமாக போக முடியாது. பூரணமாக போக முடியல. கவனிங்க. அடுத்தது யாரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கவனி. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பிழை ஏற்பட்டது, உடன்படிக்கையின் பிழை. நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே நோவா மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்தாரு? கானானுக்கு போய் இருந்தாரு. எங்க போனாரு? சொல்லுங்க. எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. எகிப்துல போன உடனே ராஜா கிட்ட தன் சகோதரிய மனைவின்னு போய் சொல்ல வேண்டியதாகி போச்சு. சொந்த பந்தத்துல ஒரு விஷயம் சகோதரி தான் அந்த வம்ச வரலாறு பார்க்கும்போது. ஆனா மனைவியுமே போய் சொல்லிவிட்டாரு. கடைசியில் இன்னொரு மறுபடியும் வந்து அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் சகோதரி இன்னொரு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு. அப்புறம் 2 இடத்துல போய் சொல்ல வேண்டியது வந்தது. ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் என்று சொல்லுகிறதுனால ஒரு மேற்பேரான அனுபவம் தான். ஆனால் அவர் மேன்மையா மோரியவர்கள மேல ஏறி போனாரு. அவர் ஈசாக்கு பலி கொடுத்தாரு. விசுவாசியின் தகப்பன் என்பது மேல் உயரம். ஆனால் வாழ்க்கையிலே அவர் தரம் குறைந்த இடம் எங்கே என்றால் அவர் பொய் சொல்ல வேண்டிய கட்டமாகி விட்டது. அங்கே தன்னுடைய மனைவியை, அவருக்கு எத்தனை மனைவி இருந்தது தெரியாது அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் சாராய் ஒரு மனைவி இருந்தார். ஆகாரம் எடுத்துக்கொண்டு பிள்ளையை பெற்றாலும் அவங்க ஒரு மனைவி அல்ல. அந்த ஈஸ்வரனை பெற்றெடுத்தது. அதுவும் கூட வாக்குத்தத்தத்துக்கு உறுதியாக இராமல் உடன்படிக்கையின் தேவன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது பிறகு முதல்ல உனக்குள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன்னு சொல்லி 25 வயசுல வாக்கு பண்ணார். ஆனால் இவருடைய 25 ஆண்டு காலங்களுக்கு இடையிலே எத்தனை குழப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் குற்றப்படுத்துவதற்கில்லை. உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைவரப்பட முடியவில்லை, பிழைவுள்ளவர்களாய் மாறி போனார்கள். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆனது பின்பு, பிழை வந்தது முன்பு. இப்படிப்பட்ட காரியத்தை தான் முதலாம் உடன்படிக்கை. ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினாலே பிழை ஏற்பட்டது. அடுத்தது பார்க்கும் பொழுது ஈசாக்கு எடுத்துக்கிட்டீங்க, சாராள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாராள் என்ன செய்தா? உனக்கு குழந்தையை கொடுப்பார்கள் சொல்லி தூதர்கள் 3 புருஷர்கள் ரூபத்திலே தேவன் அங்கே வருகிற பொழுது நீ ஒரு குழந்தையை பெறுவாய்ன்னு சொன்னா சாராள் உள்ளத்திலே நகைத்தாள். அவிசுவாசம். அதுவும் கூட விசுவாசத்தினாலே அவன் நகைக்கவில்லை, அவிசுவாசத்தினால நகைத்தாள். அதனால அது ஒரு பிழைத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது அது பூர்ணமான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஈசாக்கை பார்க்கும் பொழுது ஈசாக்கு நல்ல காரியங்களை பார்க்கிறோம். அப்பா விட்டு துறவை அபிமெலேக்கு காலத்துல என்ன செய்தாங்க? தூத்து போட்டாங்க. அடுத்து ஈசாக்கு விட்டு சத்தம் கேட்டது, பலமான சத்தம். யாரு ஏதோ சத்தம் கேட்டது கவனிச்சிங்களா? ஒண்ணு இல்லையா? ஏதோ ஒரு பலமான சத்தம் கேட்டது. தும்மலா? தும்மலா ஒன்றும் தப்பா கேட்காங்க. ஏற்கனவே பேசுற மாதிரி சத்தம் கேட்டது. அவ்வளவு ஷாக்கா இருக்கு. அல்லேலூயா. ஆமா. ஈசாக்கு என்ன செய்தாரு? அப்பா வெட்டின துறவுகளை தூத்து போட்ட அபிமெலேக்கு ராஜா சரிச்சுக்கிட்டாரு. ஈசாக்கு துறவு வெட்டின போது அதையும் மண்ணள்ளி போட்டு பொறாம போட்டு அவரை துரத்தி விட்டான். அதையும் ஜெயிச்சுக்கிட்டாரு. 2 பேரும் அவர் தூத்து போட்டு அவருடைய தோண்டப்பட்ட கிணறுகளை தூத்து போட்ட போது செஞ்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்டதான் ஈசாக்கு தான். ஆனா கூட என்னாச்சு தெரியுமா? ஈசாக்கு வயதான போது கண்கள் மங்களாகி போச்சு. யார் ஆசீர்வதிக்கணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? ஒரு குடும்பத்துல 2 பங்கு ஆசீர்வாதம், ஒரு சேஷ்டபுத்திர பாகம். அந்த 2 பங்கு யாருக்கு போகணும்? 2 பிள்ளைங்க பேர் என்ன? ஏசா, யாக்கோபு. ஏசாவுக்கு போகணும். ஆனா யாருக்கு போச்சு? யாக்கோபுக்கு போச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து வேட்டையாடி இறைச்சியை கொண்டு வந்த போது அது என்ன கறியோ அந்த ஆட்டு, நிச்சயமா ஆட்டுக்கறியா தான் இருக்குது. அந்த ஆட்டுக்கறியை வேட்டைக்கறி மாதிரி அம்மா சமைச்சிட்டு ஆண்டுன்னு சொன்னாரு. உன் பிள்ளைகளிலே மூத்தவன் இளையவன் என்று சொல்லி, இளையவன் ஆசீர்வதிக்கப்படுவான், மூத்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான் எல்லாம் சொல்லி போட்டார். அவன் காட்டு வேடனா இருந்தான், இவன் கூட்டுக்கிடியா இருந்தான், மனசாரியும் கூடாத வாசியமா இருந்தான். ஆனா அம்மாக்காரி பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அதே அப்பா என்ன செய்தாருன்னா சேஷ்டபுத்திர பாகம் 2 பங்கு ஏசாவுக்கு தான். ஆனா இவன் வேட்டைக்கறியை கொண்டு வந்து இந்த ஆட்டுத்தோல் கையில சுத்திட்டு வந்து தடவி பார்த்துட்டு அவன் ஆசீர்வதிச்சுட்டார். இது எப்படி இருந்தாலும் பைபிள்ல வந்து ஆண்டவர் சித்தம் கொண்டு இதை யாக்கோபு தான் ஆசீர்வதி சித்தம் கொண்டார். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். தேவன் கூட அதுல வந்து என்ன சொல்றார்? இதெல்லாம் தெரிந்து கொண்ட நோக்கம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்க. ஏசாயா 44:1. இப்போது என் தாசனாகி யாக்கோபே, தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவர்களுடைய உண்டாக்கினவரா உருவாக்கினவரா தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் துணை சப்போர்ட்டரா. இளைய பிள்ளைகளை ரொம்ப அன்பா, மூத்த பிள்ளைகளை ரொம்ப அன்பா இருக்க. மூத்த பிள்ளைங்களதான் ரொம்ப அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த பிள்ளைங்களதான் அன்பு அப்படின்னு நிறைய குடும்பத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் வீட்டில் அவருக்கு தான் தெரியும் எப்படி இருக்கேன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல தாயின் கர்ப்பத்துல அப்பா அம்மா மாத்திரம், தாயின் கர்ப்பத்துல அப்பா அம்மாவுடைய அன்புக்கு முன்ன தேவனே அன்பு ஒரு சப்போர்ட்டரா இருந்திருக்காரு. ஆண்டவரே அந்த யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கிறது சித்தம் கொண்டிருக்காரு. ஆகவே தான் தேவனை குற்றம் பிடிக்கலாமா அப்படின்னு பவுல் கேட்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். இந்த யாக்கோபை அண்ணன் அப்படின்னு அவர் நிரூபிச்சு இந்த காலம் மருத்துவ சார்ந்து வழங்குது, விஞ்ஞானம் சொல்லுது. இதை ஒருத்தர் சபையில் கூட சொல்லியிருக்கிறான். பிறந்ததுல வெளியரங்கமா பார்த்தா பிறந்த பிறகு
ஏசு அண்ணன், யாக்கோபு தம்பி. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னே தாயின் கர்ப்பத்திலே தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது ஏசா தம்பி, யாக்கோபு அண்ணன். ஏன்னு கேட்டா யாக்கோபு ஏசாவுடைய குதிக்கால பிடிச்சான். ஆனா ஏசா யாக்கோபு பிடிக்காதுன்னு தடுத்தான்னு சொல்லல. அப்படி தடுக்காட்ட கூட இவன் பிடிச்சாங்கிறது தான் முதல் எழுதியிருக்குது. அவன் வெள்ளெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு மருத்துவர்கள் விசாரிச்சு பாருங்க, டாக்டர்ஸ் விசாரிச்சு பாருங்க. இன்னைக்கு போய் அந்த பிள்ளை பேருக்கு பெறக்கூடிய இடத்துல விசாரிச்சு பார்த்தீங்கன்னா குரூப் டாக்டர்னு சொல்லுவாங்க. முதல்ல உருவாகிற குழந்தை ரெண்டாவது பிறக்கும், ரெண்டாவது தாயின் வயிற்றிலே உருவாகிற குழந்தை முதலாவது பிறக்கும், ரெண்டாவது பிறக்கிற குழந்தை முதல்ல பிறந்துடும், ரெண்டாவது உருவான குழந்தை முதல்ல பிறந்துடும், முதல்ல உருவான குழந்தை ரெண்டாவது பிறக்கும். இதுதான் இன்றைக்கு மருத்துவர்கள் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கிற காரியம். அன்று அப்படி விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்காவிட்டாலும் அவர் அழகா சொல்லிட்டார், தேவனை குற்றம் சாட்ட நாம் யார்? அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏற்றவை நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவிலே சொல்லுவோம். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் துணை செய்கிறவராய் இருந்தவர். அறிவிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பாடம் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் சந்ததியினர் நாம் இறக்கம் பெற்றவர்கள், அவருடைய துணை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒதுக்கி அவரை சிறிது அறைந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் பின்வரும் சந்ததியாகி இளையவனை போன்ற யாக்கோபை போன்ற நம்மை ஆசீர்வதித்தார். மூத்தவன் ஏசா புறக்கணிக்கப்பட்டது போல ஒரே பேரான முதல் பேரான குமாரன் நமக்காக சபிக்கப்பட்டார். அவர் நமக்காக சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாடுவோமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நான் மறவே மகனே, மகனே, தாய் மறந்தாலும் நான் மறவே உள்ளங்கை
தாய் வயிற்றிலேயே தெரிந்து கொண்ட போது துணை செய்கிறவருமா இருந்திருக்கிறேன். எங்க அம்மா துணை செய்திருக்கிற ஆட்டுக்கறியை வெட்டுக்கறி ஆக்கிட்டா, அப்பா துணை செய்திருக்கிறாரு, பரவாயில்ல எல்லாம் இவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்காம யாக்கோவை ஆசீர்வதிச்சாரு, ஏமாந்த மாதிரி ஆசீர்வதிச்சாரு, ஏற்ற உணவை வாங்கிட்டு ஆசீர்வதிச்சாரு. அதான் சொல்லிட்டாரு, நீ சமைச்சு நீ போய் கொண்டு வான்னு கத்துக்கு சோத்திரம். அவன் தான் சமைச்சு கொண்டு வந்துட்டான் ஆட்டுக்கறிய, இவன் கட்டுக்கறி ஆகிட்டாங்க. கடைசியில் சேசத்துல போன 2 பங்கு ஏசாவுக்கு போகணும். அது யாருக்கு போயிடுச்சு சொல்லுங்க, யாருக்கு போயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு போயிடுச்சு. அப்போ அவர் எத்தனைதான் சகித்தாலும், எத்தனைதான் பொறுத்தாலும், அப்பா காலத்துறவுகள் மூடப்பட்டதை சகிச்சாலும், தன் காலத்தில் மூடப்பட்டதை சகிச்சாலும், கடைசியில் போட்டவங்க இடம் வந்துருச்சு. ஆகவே தான் முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாததா இருந்தால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேவையில்லாதிருந்தது. இப்படியாக ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாவை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக ஆலோசித்தார். சரி இப்படின்னு சொல்லுவோம். காடையை சாப்பிட்ட உடனே ஆளே மாறிடுவோம். கானானுக்கு போனது பேரு, கானானுக்கு போனது 2, நோவா படையில 8, பட்டுன்னு ஏறினா வெறி குட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தது லோத்து காலத்துக்கு பேரு நீனே நானே. பிறகு இன்னொன்னு யாரு? லோத்து 2 பிள்ளைகளும் சோபாவிலே குடியிருந்தார்கள். அவர்கள் 3, நோவா காலத்துல 8, லோத்து காலத்துல 3. அடுத்தது எகிப்திலிருந்து கானானுக்கு போனதுல 2, யோசுவா காலேபு. அதை கண்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது இன்று ஆண்டவர் சொன்னது 1. என்னது? 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவான். ஒரே படுக்கைங்கிறது பூமி, அதில் செத்து போன உலகத்தாரெல்லாம் அங்கேயே படுத்திருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் செத்து போனவர்கள், கிறிஸ்துவுக்குள் மறைப்பவர்கள் முதலாவது போக்கு எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்து போனவர்கள் இவர்கள் அப்படியே படுத்திருப்பார்கள். புருஷமனைவி படுத்திருக்கிற பெண் அல்ல, அப்பா அம்மா அல்லது பிள்ளைகள் படுத்திருக்கிற பெண் அல்ல. ஒரே படுக்கை என்பது இந்த பூமியை காட்டுகிறது. ஆகவே ஒரே படுக்கையிலே கிறிஸ்துவுக்கு வெளியே மறைந்தவர்கள், ஞானஸ்நானம் பெறாமல், ரட்சிக்கப்படாமல், பரிசுத்தாய் பெறாமல், சபையை மதியாமல் செத்து போனவர்கள் எத்தனை பெரியவர்களா இருந்தாலும் சரி, சொல்லுவோம். புரியுதா? அல்லேலூயா. தம்பி வழிவா கண்ணியே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி பாட்டு பாடுறதுன்னா அந்த உணர்வை உண்டாக்குறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படியாவது உணர்வை உண்டாக்கணும், நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேக்குதா? அப்ப என்னன்னா இப்போ 8 போய் 3, அடுத்தது போய் 2, அடுத்தது 1. அந்த 1 என்னது? மணவாட்டி சபையாகி 1. அது ஆண்டவருக்கு ரொம்ப உயரான கண்ணு. அவர்கள் போய் சேர்க்கிறது விண்ணு, மற்றவங்க இருக்கிறதெல்லாம் மண்ணு. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மணவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதுதான் புறஜாதிகள் மீட்கப்பட்ட மணவாட்டி சபை. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. யூதர்கள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருந்து இன்னும் முக்கிய அழுதுகிட்டு இருக்கிறான். கோல்டன் கேட்கல கோயிலுக்கு போனவர்கள் பார்த்து வந்திருப்பீங்களே. இனிமேதான் மேசியா வருவார், வந்து ஆசீர்வாதம் தருவார். அவர் வந்தாரு, ஆசீர்வாதம் தந்தாரு, மறுபடியும் பரலோகம் சென்றாரு, அந்த சிறுவிய பூமியில வென்றாரு, அங்கேயே போய் நின்றாரு. நம்மளே வரவேற்கும்படியாக என்றுமே என்றென்றுமே அவர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் இன்றைக்கு அந்த விதமான ஒரு மகிமை நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்தாச்சு, ஈசாவை பார்த்தாச்சு, யாக்கோபை பார்த்தாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாச்சு. இன்னும் அப்படி ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ராஜா காலத்துல தாவீது வந்தாரு. தாவீது என்ன பண்ணாரு? ஆகா ஓஹோன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அரசாண்டாரு. அழகாத்தான் அரசாண்டார். சவுல் ராஜா என்ன செய்தாரு? அவர்லாம் என்னையா ஒன்றும் முதலாக உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணியா, நான் தான் வீரன் காட்டுட்டேன். என்ன நடந்தது? சவுல் முதலாவது ராஜா. இஸ்ரவேல் ஜனம் ஜெயிக்க முடியல. 1000 பேர் வெல்றதுக்கு சென்டிமீட்டர்
ஆனால் கோலியாத்தை வீழ்த்த உடனே தாவீதுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்தது. என்னது அது? சவுல் கொண்டது நீங்க பதிலுக்கு சொல்லணும். சவுல் கொண்டது 1000 15,000. உடனே வந்து கொடியேற்றி பறந்தது ஆட்சி. விளங்கிறது ஆண்டவருடைய மாட்சி. எல்லாருக்கும் தெரியும் இந்த சாட்சி, எல்லாம் தெரியும். கடைசியில் பார்த்தா ஜோனா இருக்கும்போது அப்படியே ஒப்பரிகையில போய் உல்லாசமா அப்படி மாளிகையில அப்படியே தென்னல் காட்டு வீசி வரும்போது பாத் குளிக்கிறது. பாத் அது குளிச்சது ஷீ. அவன் என்ன செய்தான்? பாட்டு பார்த்துட்டான். அவன் பாட்டு பார்த்துட்டான். கடைசியில வான்னு கூப்பிட்டான். பாத் ஷீ வா, பாத் ஷீ வா. கடைசியில முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு பிறகு நான் தான் வந்து உணர்ந்தார், பிறந்தனார். ஆனா முன்னதாக நியமித்த தேவன் தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவ வச்சிருக்காரு. எல்லாம் முன்னமே எல்லா ஆண்டவர் அனுபவிச்சிருக்காரு. கத்துக்கு சோதரம். அந்த நேரத்துல உடன்படிக்கையில ஆண்டவர் பண்ணார், தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணார். உனக்கு சிங்காசனத்துல உனக்கு ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லப்பா அப்படின்னாரு. அது சாலமோன் நினைச்சா சாலமோன் வந்தது ஒரு அடையாளம் தான். ஆனா சாலமோனிலும் பெரியவர் இயேசுதான் பிற்காலத்துல வந்தது. அதனால அவர் உடன்படிக்கை தாவீது செய்கிற ஆசீர்வாதம் பெற்றார், வாக்குகளை பெற்றாலும் அவர் குடிக்கட்டி பிறந்தாலும் அவர் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல் போச்சு. அவரும் உடன்படிக்கை தவறி போயிட்டார். அதனால அவர் சிங்கத்தை கொன்றாரு, அவர் கரடியை கொன்றாரு, அவர் கோலியாத்தை வென்றாரு. எல்லாம் சேர்ந்த வீரேஸ்வர புள்ளியா இருந்தாலும் கடைசியில போச்சு. ஓட்டப்பந்தய ஓடி ஓடி பரிசு வாங்குற இடத்துக்கிட்ட கொஞ்சம் பிந்தி போச்சு. இந்த மாதிரி ஆகி போச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல தேவனுடைய பார்வை இருந்தது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல சாத்தானுடைய பார்வை இருந்தது. அங்க வில்லங்க நடந்துகிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. கோலியாத் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே பிசாசு பயங்கரமானவனாய் வந்தான். புரியுதா? இதை யாரா ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு உடனே கோலியாத் யார் ஜெயிச்சது? தாவீது. உடனே பயங்கரமான அந்த பிசாசு கோபம் ஜெயிச்சுட்டானே. உடனே சவுல் மேல போயிட்டான். நல்லா கவனிங்க. சவுல் மேல போயிட்டான் பிசாசு. நான் தான் ஏற்படுத்தின தாவீதை, நான் கூட 1000 வாக்கு, இவன் கூட 10,000 வாக்கு, அது என்ன அவனுக்கு புகழ் வர்றது அப்படின்னு சொல்லி தாவீத நான் மகளையே நீகால கொடுத்தா கூட, ஜெயிச்ச வீரனை கொடுத்தா கூட அப்படியே தன்னுடைய மருமகனை கொல்ல பார்க்கிறான். யாரு? சவுல். கௌதாரியை வேட்டையாடுகிறது போல வேட்டையாடுகிறப்பா, நான் ஒரு செத்த நாயிப்பா, நான் வந்து ஆடு வச்சுக்கிட்டு இருந்தேன், அரசனா மாத்தினாரு ஆண்டவரே, உன் முன்னால்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசன் கூட ஆகிட்டு அரசனாக போறாரு. ஆனா அது பொறுக்கல, ஈட்டியால புத்தம் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி சவுலுக்கு வரும்போது ஒரு சொரமண்டல தேர்ந்து வாசிப்பார். வாசித்த உடனே தாவீது வாசித்த உடனே சவுலுக்கு என்ன போகும்? பொல்லாத ஆவி போயிடும். ஆராதனையின் மகிமை எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அந்த ஆராதனைக்கு வரணும். வாத்தியம் வாசிக்கிற மகிமையை பார்த்தீங்களா? அதுக்கு தான் வாத்தியம் வாசிக்கணும். வாத்தியம் வாசிக்கிற போது தாவீது அபிஷேகம் பரவுகிறது. வாத்திய வாசிக்கிற அபிஷேகம் தான் சபையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. என்ன 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 என் மனமே சிந்திப்பது என்ன? கையெழுத்தோமா? என்ன 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 என் மனமே சிந்திப்பது என்ன? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உனக்கு நான் உனக்கு கொடுப்பது என்ன? என்ன 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 வாழ்களே, பெரியவரே, சிறியவரே, உலகத்தாரே, என்ன என்ன மனமே என்ன மனம் சிந்திப்பது என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அம்மாவை துக்கப்படுத்தினால் லாபம் வேறு என்ன? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நீ கஷ்டப்படுத்தி
இல்லை, இந்த பதவி புகழெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பயங்கரமாக வந்த பிசாசு. அடுத்தது இந்த தாவீதுக்கு ஒரு சவுலுக்குள்ள பெருமையா வந்துட்டான் பிசாசு. ஒரே பிசாசு தான். பயங்கரமா வந்தது பயம், பிசாசுடைய ஆவி. அடுத்தது பெருமை, பிசாசுடைய ஆவி. இப்ப சவுல என்ன செய்யறாங்க? அபிஷேகம் இழந்து போனான், வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டாரு. கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்னு வசனம் எழுதியிருக்கு. அடுத்த பிசாசு பார்த்தான், பயங்கரமா வந்தவன் யார் மேல? கோலியாத்து மேல. அடுத்தது பெருமையா வந்தோம், யூசுப் போயிட்டு வந்த மாதிரி இவனை தள்ளலான்னு சவுலும் போயிட்டு. இனி என்ன செய்யலாம்? இதான் பிசாசு தந்திரங்களில் அறியாமல் தள்ளவே போற சொன்னார். பார்த்தா கடைசியில் யாரும் வந்துட்டா தெரியுமா? தாவீது மேல வந்துட்டான். தாவீதுக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன? அழகானவர், சிவந்த மேனியும் ரூபம் உள்ளவர், நல்ல ரூபம், சிவந்த மேனி, அழகி. பார்த்தான், இவனை கட்டுறதுக்கு என்ன வழி? அவர்கிட்ட இருக்கிறது இச்சை. அதனால தாவீதுக்கு ஏற்கனவே 8 மனைவி. உலகத்துல 8 கொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. 8 மனைவி, 8 மனைவி கூட ஒன்று சேர்ந்து போச்சு. ஆவியின் கனிகள் 9 சேர்ந்தது ஐயா. ஆவியின் வரங்கள் 9 சேர்ந்தது ஐயா. கனிகளும் சேர்ந்த 9, வரங்களும் சேர்ந்த 9. 8 மனைவியோட 9 மனைவி ஆகிறார். அவதான் மனைவி இல்லை, 8 மனைவியோட 9 மனைவி ஆனது பிறகு, 9வது மனைவி ஆனது பிறகு என்று சொல்றாங்க. நவரத்னங்கள் பேர் வைக்கிறார். இதெல்லாம் பழைய உடன்படிக்கை. இவைகளெல்லாம் விழுந்து போன கேஸ். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த உடன்படிக்கை அப்படியே தேவன் விட்டுருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாவீது பாவம் இல்லையா? ஆபிரகாம் விசுவாச வீரர் தான். அவர் அப்படி இல்லையா? அவர் என்ன செய்யலையா? அந்த ஆகாரம் பிள்ளை பத்துக்கு இல்லையா? ஈசாக்கு அவரை கைமாற்றி ஆசீர்வதிக்கு இல்லையா? அவரை மாற்றி சேஷபுத்திர பாகத்தை பெரிய மகனுக்கு கொடுக்க, சின்ன மகனுக்கு கொடுத்து இல்லையா? யாக்கோபு அவர் என்ன? அவர் வந்து 2 மனைவியை கட்டினாரு. இங்க என்ன இப்போ? யாக்கோபு என்ன? அவர் இஸ்ரவேலா மாறினாரு. ஆனால் கூட அந்த இஸ்ரவேலா மாறின யாக்கோபு கடைசியில் சில பிள்ளைகளை ஏற்படுத்தானே செய்தது. கடைசியில் துணைச்சத்தை பிடிச்சி அவரை சரி பண்ணார் ஆண்டவர். நம்மளையும் சரி பண்ணுவாரு. யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினாரு, மாமனாரை ஏமாத்தினாரு. அடுத்தது தகப்பனை ஏமாத்தினாரு, மாமனாரை ஏமாத்தினாரு. சகோதரனை ஏமாத்தினா, தகப்பனை ஏமாத்தினாரு, சகோதரனை ஏமாத்தினாரு, மாமனாரை ஏமாத்தினாரு. 20 வருஷமா தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லி தசமபாகம் கொடுக்காம தேவனை ஏமாத்தினார் 20 வருஷமா. என்ன இப்போ ஆகி போச்சு? அவனை இஸ்ரவேலா மாட்டலையா? சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன 40 வருஷம் ஆலோசித்தார். என்ன பண்ணாரு? அந்த இஸ்ரவேல் ஜனத்துல அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் பேர் பெற்று அவங்க வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் அப்படி இருந்துக்க வேண்டியதான். சர்ச்சைக்கு வந்தா பரிசுத்தம், வெளியே போனா பாவம். சர்ச்சைக்கு வந்தா பரிசுத்தம், வெளியே போனா பாவம். வெளியே போனா பாவம், சர்ச்சைக்கு வந்தா பரிசுத்தம். இது ஆசிரியர் கிறிஸ்டியன் இப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன? அப்படியே சமாளித்து போக வேண்டியதான். அப்படிதான் இருக்குங்க. இப்படி ஒரு மாதிரியாக எடுத்து விடுவார்கள். சாராட்டம் ஜெயிக்கலையா? அது விசுவாசமா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஒரு விசுவாசமா ஆண்டு கொடுத்துருவாரு. அப்படித்தானே? இப்படித்தானே சிந்திப்ப. தாவீது என்ன? அவர் என்ன? ஏற்கனவே அவர் 8 மனைவி, 1 9 சேர்த்து 1 எடுத்துட்டாரு. ஆண்டவரும் மனைவி ஆக்கி கொடுத்துட்டாரு. ஒரு சாலமோன் பிறந்த ஆலயத்தை கட்டலையா? இதெல்லாம் சகஜம் தாங்க. இதெல்லாம் பைபிள் சரியா படிக்கணுங்க. பைபிள் படிச்சு பார்க்கணும். அது 7 தடவை விழுந்தாலும் நீதிமன்றம் எழுந்திருப்போம்னு சொல்லியிருக்கேன். அப்பவே அவர்கள் 7 தடவை விழுந்தோடு எழுப்புற வல்லவர்கள், நாங்கள் 70 தடவை விழுந்தாலும் எழுப்பு வல்லவராக இருக்கிறார். இப்படிலாம் சபை கட்டிட்டு போறது பிசாசு விட்டு பண்ணிடுவான். கடைசி காலத்துக்குரிய செய்தி இது. இது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததே. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு இடம் தேவையில்லையே. பவுல் சொல்லுகிற நிருபங்கள் அவர் வெளியே கொடுத்திருப்பாரு. எபிரேய நிருபம் யாரால எழுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறேன். எபிரேய நிருபக்காரர் தான் சொல்லு. நிருபங்கள் 14. அந்த 14ல 13 நிருபங்கள் பவுலுக்கு உள்ளது. அந்த எபிரேய நிருபம் யாருன்னு தெரியாததுனால பவுலா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பவுலடியார் எழுதுனா இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அவங்க எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார்னு சொல்ல வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்கள். இதை ஏன் பிரசங்கம் பண்றோம்னா, ஏயா அவர் தான் குறையாகி போனாரு, நீங்களும் ஏன் குறை சொல்றீங்க? உன் குறை சரியாகணும். சொல்லுமா? ஒரு மனுஷனுடைய குறை சரியாக விட்டால் அப்படிதாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பழைய ஏற்பாடாக மாறிடும். அதே போல இவனும் என்ன செய்வா?
அங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாராய போல மாறி அவளும் பழைய ஏற்பாட்டு விசுவாசியா மாறிடுவான். பழைய உடன்படிக்கையை விட்டு மாறி புதிய உடன்படிக்கைக்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு சோதனம் சாலமோன் கேட்க வேணும். மனைவி எத்தனை, மறுமணியாட்டி எத்தனை? மனைவியும் மறுமணியாட்டியும் சேர்ந்து 1000 பேர், 300 700. அதான் 1000 பேரிலே ஒரு புருஷனை கண்டேன், ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புருஷன் யார்? அதுதான் இயேசு கிறிஸ்து. 10000 பேரில் சிறந்தவர். 1000 பேருக்குள்ளே இல்லை, 10000 பேருக்குள்ளே பார்த்தாச்சு. ஒரு ஸ்திரியை காண முடியவில்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லை, ஒரு ஸ்திரியை கண்டுபிடித்தேன். அதுதான் ஒரு மணவாட்டி. அவர்களை தட்டி கருத்தரமாக முடிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதற்காகத்தான் இந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை நம்ம படிக்கணும். பழைய ஏற்பாடு கண்டிப்பா அவசியம். பழையவைகளையும் புதியவைகளையும் இணைத்து போதிக்கிற பேரின் வேத பாதகனாயிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பழைய வரலாறு கிமு, புதிய வரலாறு கிபி, ரெண்டையும் சேர்த்துதான் சரித்திரம் எழுதணும். பிறந்தாலும் இறந்தாலும் எழுதி எழுதணும். அதுல இயேசு கிறிஸ்து பேர் தான் நடுவில் இருக்கணும். மகாத்மா காந்திக்கு முன்னும் பின்னும் அல்ல, அல்லது தற்போது ஆளுகிற பிரதமர்களுக்கு முன்னும் பின்னும் அல்ல. இல்லை 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் காட்டி போயிடுது. அன்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு வரலாற்று புருஷன். 1000 சிறந்தவர்கள் 1000 ஒண்ணு காரணம் தேடிக்கிட்டு இருந்தா 10000 சிறந்தவர் வந்துட்டாரு. ஒரு ஸ்திரியை காணவில்லை தேடிக்கிட்டு இருந்தா ஒரு மணவாட்டி சபை உருவாக்கிட்டாரு. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை எல்லாம் பரிதாபமானது. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையானது புரிந்து கொள்வதற்கு புதிரானது. புரிந்து கொண்டு விட்டால் அது புதிதானது மாத்திரமல்ல, அது விசேஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இப்பொழுது யார் வரைக்கும் பார்த்தோம்? எபிரேயர் 11ல ஆவியர் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். அறிவிலே சொல்லுவோமா? அடுத்தது விசுவாசத்தினாலே மோசையை பார்த்தீங்கன்னு சொன்னா அருமையான தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எபிரேயருக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, சரி பயிர் கிடைக்க மாட்டேங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரனே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை பழசையும் பார்க்க புதுசும் பாரு அப்படின்னு சொல்லி இருக்குது. 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உங்களுடனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்துவதற்கு உங்களுடனாய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கும் அதிக கணக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்க இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உங்களுடனாய் இருந்தான். 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உங்களுடையவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேக பாராட்டலையும் முடிவு வரையும் உறுதியாய் கட்டிக் கொண்டிருப்போம். ஆகிய நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் சொல்லல. 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, வனாந்திரத்திலே கோபம் ஓட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியைகளையும் கண்டார்கள், ஆனா பரீட்சையும் பார்த்தார்கள், கோபமும் மூட்டினார்கள். மோசையை பற்றி சொல்லிட்டு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உங்களுள்ளவராக இருக்கிறார். ஆனா மோசே தேவனுடைய வீட்டில் உங்களுள்ளவராக இருந்தாமா? அப்படி சொன்னா கூட மோசே உங்களை இருந்தாரா? ஆண்டவர் மோசே உடன்படிக்கை பண்ணார் இல்ல. ஆனா ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார், அடிச்சாரு. நல்லா கவனிங்க. அடுத்தடுத்து என்ன சொன்னாரு? பேசுன்னு சொன்னார். என்ன செய்தாரு? பேசுன்னு சொன்னதுக்கும் என்ன செய்தாரு? குடிக்கிறீங்களா?
ஒரு தடவை கண்ணுல வந்து பேச கண்ணுல அடியினாரு, அடிச்சிட்டாரு, தண்ணி வந்தது. அடுத்தது அடிக்காத கண்ணுல பார்த்து அப்ப என்ன செய்தாரு? அடிச்சுட்டாரு. அப்ப என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாமை 6ஆம் இருந்து முதல் பாவம். மோசே தேவனுடைய வீட்டு உண்மை உள்ளவன் சொல்லியிருக்கு. ஆனா குமாரனும் உண்மை உள்ளவன் போட்டிருக்கு. அப்போ மோசே யாரு, குமாரன் யாரு? குமாரன்னா சன்ஷிப். மோசே வந்து என்னவா இருந்தானா? பணிபுரிக்காரனா இருந்தான்னு போட்டிருக்கு. செர்வன்ட். 2 எஸ் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சன்ஷிப், செர்வன்ட். செர்வன்ட், சன். இப்போ யாருக்கு சொத்து போகும்? ஒரு வீட்டுல வந்து இப்போ கடைசிக்காரங்க வச்சுப்பா, அந்த வேலைக்காரனை கூப்பிடு, அவனுக்கு சொந்தெல்லாம் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. சண்டை கூப்பிட்டு தான் அந்த சொத்தை கொடுப்பாங்க. அப்ப பிதாவாகிய தேவன் மோசடியை பார்க்கும் உண்மையுள்ளவராக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள சொந்தம் கொடுத்தார். நிறைய சொல்லுவோம். பூமியையும் அது நிறைவையும் 1000 வருஷம் அரசாட்சி கொடுத்திருக்காரு. இந்த திருட்டு பயிர் என்ன செய்யிருக்காரு? ஒழுங்கா பணிபட செய்யாததுனால யார திருட்டு பயிர் யாரு? பிசாச நரகத்தில் போட்டிருக்கு. ஆனா உடன்படிக்கைக்கு ஒரு பங்காளியாக இருந்த, உடன்படிக்கைக்கு பாத்திரமா இருப்பான்னு மோசையை வச்சிருந்தாரு. மோசை என்ன செய்தான்? ஒரு நேரம் அடிச்சா 2வது பேசுன்னு அடிச்சு போட்டான். எதற்கு அடையாளமா இருக்கிறது? கண்மலை கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ஒரு தடவை அடிக்கப்பட்டார். திரும்ப அவர் அடிக்கப்படக்கூடாது. அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பேசினவதற்கு செவி கொடுத்தீர்கள் மோசே காலத்துல. இப்பொழுது பேசுகிறவதற்கு செவி கொடுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அற்புதமான கிரியைகளை கண்டு அவர்கள் உடன்படிக்கையை உறுதியாக இருக்கவில்லை. உடன்படிக்கையுடைய சுமந்ததுதான் மிச்சம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய உடன்படிக்கை யார்? உடன்படிக்கை பெற்று ஈக்குவலா யார் இருக்கிறார்? இயேசுதான் இருக்கார். அப்புறம் பார்க்கலாம். ஆனா என்னன்னா, இந்த உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை நிலைநிறுத்த முடியாமல் போயிடுச்சு. அப்படியே ராகாப்படுத்திடுவோம். விசுவாசத்துல வந்தா வேவுகாரர்களாக வந்த ஊழியக்காரரை பாதுகாத்தா, அதுக்கு பிறகு விசுவாச பட்டியலில் வந்துட்டா. ஆனா கூட ராகா ஒரு காலத்து வேஷியா இருந்ததுனால அதுவும் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. நிறைவும் குறைவும், குறைவும் நிறைவும். நிறைவாயிருந்து குறைவானவர்களும், குறைவாயிருந்து நிறைவானவர்களும். சிறு குறிப்பிதாக்கள் நிறைவாயிருந்து குறைவாக வந்து விட்டார்கள். ராகா போன்ற பாத்திரங்கள் குறைவாயிருந்து நிறைவாகி விட்டார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நிறைவும் குறைவும், குறைவும் நிறைவும், இவைகளெல்லாம் அந்த உடன்படிக்கையிலே பூரணத்தை காணவில்லை. அடுத்தது பார்க்கும் பொழுது சிம்சோன் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிடைச்சான். கடைசியில பார்த்தா அந்த சிம்சோன் என்ன பண்ணிட்டான்? சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டாலும் கூட அந்த தெளிவானுடைய வழியில் படுத்து உறங்கிட்டான். வந்த முடியல தான் 7 கடையில் ஒரு தரையை காட்டி கொடுத்துட்டான். கண்ணில் அந்த கபோதியா போய் கடைசியில ஜீவன் தப்பி பிழைச்சு போனான். அதான் என்னமோ ஆடக்கூடியதுக்கு சரி உயிரோடு இருக்கிறது கொண்ட பிரச்சனை பார்க்கிலும் செத்த போது அநேக பேர் கொன்றான்னு சொல்லி அவர் சித்தத்தை முடிச்சுக்கிட்டாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் சித்தம் பரிதாபம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது பாராக மேலும் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த குமாரனை கவனித்து பார்க்கும் பொழுது அவர் விசேஷமானவர் எழுதப்பட்டிருக்கிறது. அது விசேஷமானவராக காணப்படுகிறார். எபிரேயர் 13-11ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 30ஆம் வசனத்தை படிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் வசனம் 31 படிக்க. விசுவாசத்தினாலே ராகாபு என்று பேசி வேறு சமாதானம் அது இல்லை. 32 படிக்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பாருங்க. இது என்ன செய்யறாரு? கவனிங்க, படிக்க வேண்டாம். 32,000 பேர் யுத்தத்துக்கு போனார். கடைசியான பரீட்சை போறது 22 ஆகிட்டாரு. 22 ஆகி கடைசி 22,000 பேர் போக சொல்லிட்டாரு. பிறகு 10,000 பேர் அது 300 ஆகி போச்சு. அது 300 ஆகி போன பிறகு அவங்கள வச்சு ஜெயம் கொடுத்தாரு. கொஞ்சம் பேரை கொண்டு அநேகம் பேரை கொண்ட ஜெயம் கொடுத்தாரு. பெரிய வெற்றி கிடைச்சது. நிறைய பொருள் வந்தது. கடைசியில என்ன சொன்னாரு? கொஞ்சம் பணத்தெல்லாம் கொண்டா, கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து கலந்து வாங்குற மாதிரி ஒரு நகை நட்டெல்லாம் விளக்கு கொண்டு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யிட்டாருன்னா, கொண்டாப்பா என்ன கொண்டாங்கன்னு வாங்கிட்டாரு. வாங்கி என்ன செய்தாரு? வாங்கினது காணாதுன்னு சொல்லி விக்கிரகத்தை பண்ணி போட்டார். ஐடியல் வர்ஷிப் விக்கிரகத்தை பண்ணி போட்டதுனால வெற்றி பெற்றவன் விக்கிரக ஆராதனையை தோல்வியான மனுஷனா போயிட்டான்.
கிதியோன் உடன்படிக்கை போச்சு. அடுத்தது கிதியோன் பாரா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெபோரால் அந்த பெண்மணி நியாயாதிபதியை அழிக்கப்படுகிறாங்க. நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் அது எனக்கு படிக்க வேண்டாம், பிரசங்கம் போயிடும். அப்போ தெபோரால் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த பாரா யுத்த வீரனா இருக்கிறான். யுத்த வீரன் புருஷன். இவன் என்ன சொல்றான், அக்கா அம்மா சகோதரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாங்கல, யுத்தத்துக்கு வாங்கல, நீங்க வந்தா ஜெயம் பெற்றுக்கலாம். நான் எப்படி பார்த்தா தெபோரால் வந்து யார்கிட்ட கேட்டிருக்கணும், நீ பராக்கிரமசாலியப்பா உன்னை வாப்பா போட்டுருக்கணும். ஆம்பளை பொம்பளை ஆகிட்டேன், பொம்பளை ஆம்பளை ஆகிட்டேன். வீட்டுக்கு தலைமையாரு புருஷன் தானே, அதனால அந்த சபைக்கு தலைவர் யாரு, இயேசு தானே. இவன் புருஷன் ஒரு இதாகிட்டான், தன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து போயிட்டான். அதனால உடன்படிக்கை போச்சு. ஒரு புருஷ லட்சணத்தோடு புருஷன் இருக்கணும். கத்திரிக்கை சோதனை வீட்டிலேயும் ஒரு புருஷ லட்சணத்தோடு இருக்கணும். நான் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ செய்துட்டு போறான் அப்படின்னு புருஷன் இருந்தான்னா அவனும் பொம்பளைன்னு இருந்தோம். ஒரு புருஷனை சில காரியங்கள்ல கேட்கலாம், புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கணும். அந்த புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காததுனால அந்த வீட்டில் மனைவி புருஷனாகி இவன் ஒரு ஊமையா இருக்க ஆரம்பிச்சிடுறான். குடும்பமே இடுபமா மாறி போயிடுது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறது மாத்திரமல்ல, அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தா குடும்பமும் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அங்க வரக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆகையினால பாராக் அதோட நாமத்துக்கு மகிமை கிதியோன், பாராக், சிம்சோன், படித்த யெப்தா, தாவீது, சாமுவேல், இந்த தெய்வீக போட்டு இன்னும் விவரம் சொல்ல வேண்டுமானால் போதாதுங்கிறார். சரி, நமக்கு ஒரு நேரம் போதாதுன்னு தான் முடிகிறார். நான் சொல்லிக்கிட்டே போகலாம்ங்கிறார். இன்றைக்கு நானும் பைபிளை போடுறேன். அருமையான தேவனுடைய மகனே, இன்றைக்கு பழைய உடன்படிக்கைக்கு மாதிரியாக இருக்கிறவர்களை மாதிரியாக சொல்லவே கூடாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொன்னாலும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்தில் விழுந்து போனவர்கள், மறுபடியும் எழுந்திருந்தவர்கள். ஆனால் இது பழைய உடன்படிக்கை, அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், சில நற்சாட்சி இருந்தால் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அடையாமல் போனார்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 40ஆம் வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது என்ற தேவன் நமக்கு முன்னதாக நினைக்கிறார். அதே சொல்லும் அந்த மாற்றம் வந்து அப்போ புது உடன்படிக்கிற மாற்றம் வந்திருக்கு. நான் கேட்கிறேன், நோவா குடிச்சாரு, பவுல் குடிச்சாரா? சொல்லுங்க, நோவா குடிச்சாரு, டங்காடு, பவுல் குடிச்சாரா? இல்ல. குடிக்கிற திருப்பினாரா? குடிக்கல. சரி, தாவீதுக்கு 8 மடங்கு இருந்தது, பேருக்கு எத்தனை மடங்கு இருந்தது? பேருக்கு எத்தனை மடங்கு ஐயா? 1 மடங்கு. அவன் பூர்ணம் ஆயிட்டான். அவன் பழைய ஏற்பாட்டுல அவர் 8 கட்டினாரியா, நான் 10 கட்டணும்னு அர்த்தம் பண்ண. அதான் பழைய ஏற்பாடு உடன்படிக்கை உதவாது. புதிய ஏற்பாட்டுல பவுல் குடிக்கல, பூரணராகிறார். அதான் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றது தில்லு இருக்கு. அதே மாதிரி பேரு 1 மடங்கு தான் கட்டினார். அதுக்கு பிறகு அவர் ஒழுங்கா இருந்தார். பூரணராகும்படி கடந்து போவோமாக அவர்கள் சொன்னார். தகுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் கூட மறுதளிக்கிற ஒரு காரியம் வந்தது. அவருடைய வாழ்க்கையில ஊழியக்கான வாக்குவாதங்கள் வந்தது. அவைகளெல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே வந்து முன்னே இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலான நிலைக்கு போனார்கள். ஆனாலும் இவர்களுக்கு முன்னோடியாக இருந்த இயேசுவானவர் பழையவர்களையும் திருத்துகிற ஒரு மாதிரியாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற பரிசுத்தவான்களையும் திருத்துகிற மாதிரியாக இருக்கிறார். அவர் உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறார். நிறைய சொல்லும் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்க. பவுல் சொல்ற
சொல்லிட்டார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா? எவ்வளவு ஒரு பூரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அவர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அதே 11ஆம் அதிகாரத்திலே, உழுவத்தின் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறது. நான் உங்களுக்கு திருப்பதி வந்துட்டோம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, எங்கள் நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். 25ஆம் படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதிலே சொல்லுவோமா? அப்ப திருவிருந்து மூலமாக கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினதின் மூலமாக, உடைய சரீரத்தை சிலுவையிலே கிழிக்க ஒப்பு கொடுத்ததின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். எந்த பரிசுத்தவானும் மோசே கூட தன் சரீரத்திலே அவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல மலை உண்ணுகிற பாடலை கூட சுமந்து கொண்டு வரணும்னு கேட்டாரே தவிர உயிரை கொடுத்ததில்லை. ஐயா, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, அவர் உயிரையே கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி தன்னைத்தானே பலியாக்கி அதன் மூலமாக எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத, ஒரு குற்றம் கூட இல்லாத ஒரு பரிசுத்தராக அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். இவர் தான் புதிய உடன்படிக்கைக்குரியவர். 100 மார்க் வாங்க நினைச்சா ஒரு 70 மார்க் 75 மார்க் வாங்கலாம். 40 மார்க் பாஸ் மார்க் 40 மார்க் வாங்க நினைச்சா 25 மார்க் தான் வாங்கணும். அதனால ஆபிரகாமையும் நான் பார்க்க மாட்டேன், ஈசாக்கையும் பார்க்க மாட்டேன், யாக்கோபையும் பார்க்க மாட்டேன், இஸ்ரவேலையும் பார்க்க மாட்டேன், தாவீதையும் பார்க்க மாட்டேன், சாமுவேலையும் பார்க்க மாட்டேன், கிதியோனையும் பார்க்க மாட்டேன், சிம்சோனையும் பார்க்க மாட்டேன், யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். நான் யோசேப்பையும் பார்க்க மாட்டேன். யாரை பார்ப்பேன்? யாரை நான் பார்ப்பேன்? என் இயேசுவையே பார்ப்பேன். நிறைய சொல்லுவோமா? இயேசுவை பார்ப்பேன். நிறைய சொல்லுவோமா? அடிப்படை யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். கண்ணிகையே யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். வேற எந்த ஊழியர்களையும் பார்க்க கூடாது, என்னைய கூட பார்க்க கூடாது. அதுக்கு கண்டுபிடிக்க போய் சொல்லுது, பார்க்க கூடாது. வாழ்க்கைக்கு மாதிரியாக நீ கர்த்தரை நோக்கி பார்க்கணும், இயேசுவையை நோக்கி பார்க்கணும். நிறைய சொல்லுவோமா? ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை, பரிசுத்த சகோதரரே, அந்த இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுல பங்கு பெறுகிற வேளையில நமக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே, நான் என்னை தேற்றிக் கொள்ளும்படியாக எதையோ பார்ப்பதல்ல, யார் யாரையோ பார்ப்பதல்ல, என்னை மாற்றிக்கொள்ளும்படியாக எனக்காக ரத்தத்தை சிலுவையிலே ஊற்றி கொடுத்த அந்த உண்மையே நான் பார்க்கும்படி உண்மை எனக்கு காட்டி கொடுமையா என்று சொல்லி அவன் முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையிலே சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நமக்கு மாமனா வச்சானா, அவர் வந்து சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தனையாலே நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லையே என்று சொன்னபடி ரத்தம் சிந்த வேண்டிய சாட்சியாக சாக வேண்டியது வந்தாலும் எந்த விதத்திலும் நான் சகிப்பேன், நான் பொறுப்பேன், அவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன். அவர் வரும் பொழுது அவர் வருகையிலே அவரோடு பறப்பேன், அவர் பரலோகத்திலே என்றென்று நிலையாக வாழ்ந்து இருப்பேன் என்று சொல்லி இந்த திருவிருந்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாவத்தை சீப்போ என்று சொல்ல வேண்டும், ஒரு பிரியமில்லாத காரியங்களை சீப்போ என்று சொல்ல வேண்டும். பரவாயில்லை என்று சொல்லுகிறது இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, 139ஆம் சங்கீதத்தின் வசனத்தின்படி ஜெபித்து திருவிருந்தில் பங்கு பெறுவோமாக. 139ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிங்க. 139 கடைசி வசனம், 23 24 கடைசி 2 வசனம். எல்லாரும் ஜெபமாக சொல்லுவோமா? தேவனே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழியிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே அவர் நித்திய உடன்படிக்கை எப்படி பைபிள் இருக்கு. அதனால நீங்க உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கையோடு திருவருத்துல பங்கு வரணும். எதுல உடன்படிக்கை வரணும்? இருதயத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோடு உடன்படிக்கை, என் குடும்ப வாழ்க்கையில கர்த்தரோடு உடன்படிக்கை, சபையிலே கர்த்தருடைய காரியங்களுக்காக என்னை அர்ப்பணிப்பதிலே உடன்படிக்கை, பரிசுத்தத்திலே உடன்படிக்கை, விசுவாசத்திலே உடன்படிக்கை, குடும்ப அன்பிலே கர்த்தரோடு உள்ள அன்பிலே உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் நம்மை பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதிய உடன்படிக்கையின்படி அவருடைய வசனத்திலே சொல்லியிருக்கிற எல்லா உண்மையான காரியங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் தந்து ஆசீர்வதிப்பார். தேவன் யாக்கோபை போல அந்த சேஷபுத்திரமாக மாற்றி போடவில்லை. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள சேஷபுத்திர பாகத்தை தேவகுமாரனுக்கு கொடுத்தார். தேவகுமாரன் என்ன செய்தார்? அவருக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Boldly we can say, I am the man of double fold blessing. I have double fold blessing in Jesus Christ. என்று தைரியமாக சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹalleluya. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓடி முடிக்க முடியாத ஓட்ட பந்தயத்தை எங்களுக்கு முன்னோடினவராகி இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னோடினவராகி இயேசு பந்தயத்தில் பரிசு பெறுகிற வீரனாக நித்திய ஜீவனை எங்களுக்காக தந்தீரே சுவாமி. நீர் அங்கே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொருவராய் கிறிஸ்துவுக்குள் மறித்து அந்த மரணம் என்னும் கோட்டை தாண்டி போகும் பொழுது, இந்த வானம் என்னும் பெரிய மேடையை தாண்டி நாங்கள் உன்னிடத்திலே வருகிற நாளிலே பறந்து வரும் பொழுதும் கூட எங்களை மார்போடு அணைத்து தழுவும் அந்த மகிழ்ச்சிக்கு நாங்கள் அபாத்திரராய் போய்விடக் கூடாது சுவாமி. அந்த ஆபிரகாம் இப்படி இருந்தாலும் பிற்பாடு தேவனை விட உன்னை நேசிக்க மாட்டேன் என்று வெட்டு கொண்டு துடுரென்று ஒப்பு கொடுத்தார். அதுபோல இன்றைக்கு எங்கள் தேவனை நேசிக்கிற அந்த நேசத்திலே இயேசு உயிரையே கொடுத்து நேசித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவனானாலும் மரணமானாலும் கர்த்தர் மேலுள்ள உடன்படிக்கையின் அன்பு, அதுபோல புருஷன் மனைவி என்று சொல்லி தேவ சபையிலே ஒப்பு கொடுத்த உடன்படிக்கையின் அன்பு, சபையிலே கர்த்தருக்காக என்று சொல்லி ஒப்பு கொடுத்த உடன்படிக்கையின் அன்பு எங்களை விட்டு மாறாதபடி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு
உடன்படிக்கையை மாற்றி ஒரு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையை எங்களுக்காக செய்த உடைய சிலுவை புண்ணியத்துக்காக எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். உடைய புதிய உடன்படிக்கையிலே என்னை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பமாக ஆசீர்வதி. இந்த இரண்டு மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நீ தீஜீவன் கொடுத்து, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை மறித்த பிறகு கடைசி நாளிலே எக்காலம் துணிக்கும் போது எழுப்புவேன்னு சொல்லியிருக்கார். இல்லையே சொல்லணும். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிற அநேகர் தகுதி இல்லாமல் பானம் பண்ணுவது, இந்த வசன அறிவு இல்லாதபடியும் இந்த வசனத்தை அறிந்து ஒப்பு கொடுக்காதபடியும் பானம் பண்ணுகிறவர்கள் சிலர் வியாதிஸ்தராக இருக்கிறார். தகுதியாய் பானம் பண்ணினால் சுகம். சிலர் பலவீனமாக இருக்கிறார்கள். தகுதியாய் பானம் பண்ணினால் பலம். சிலர் மறித்தும் இருக்கிறார்கள், மரணம் அடைந்தும் இருக்கிறார்கள். தகுதியாய் பானம் பண்ணினால் ஜீவன், சுகம், பலன், ஜீவன். இந்த ஆராய்ச்சி இருக்கிறது. செய்தியை கேட்ட நம்மை அவர் தகுதிப்படுத்தும்படிதானே கொண்டு வந்தார். தகுதிப்படுத்தும்படியாக முன்னதாக நியமித்தார். முன்னதாக நியமித்த நியமனத்தின்படியே உயிர் கொடுத்து எழுந்தாரே, இன்றைக்கு அவர் கண்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, எனக்கு மேலாக ஒன்றை நேசிக்காது. என் மகளே, எனக்கு மேலாக ஒன்றை நேசிக்காது. உனக்கு சிந்தனையிலே சிம்ம சொப்பனமாக இருப்பது எது? பணமா அல்லது பொருளா? சிம்ம சொப்பனமாக இருப்பது என்ன? வாலிபனே, கண்ணிகையே, நீ சுயமாக விரும்புகிற ஒரு நபரா? திருமணமான கர்த்தருடைய மகனே, மகளே, உன்னுடைய உண்மையான அன்பு கர்த்தர் மேலும் உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலும் இருக்கிறது. அது வேதனையாகிடும். அது கற்பனை, சிறகோடு கலந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தரிடத்திலே நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளக்கப்படுவார். இந்த உலகத்திலே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவ்வளவு வேதனையில் மறித்தாலும் அவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரனானார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரணம் அறிந்த உண்மையாகும், நான் உனக்கு ஜீவகின்ற தருணம் சொல்லுகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா?